h tends to 0, h plus 2 வரும். ஆமாமா. அப்ப f of x equal to x squared னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்குது? லிமிட் h tends to 0 இங்க a plus b whole squared ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்னாச்சு? 1 h 1 plus கட் 2. ஆயிரும். அப்ப என்னாச்சு? 2 h plus h squared divided by h. by கரெக்டாப்பா? h காமனா வெளில எடுத்துட்டோம்னா அது கேன்சல் ஆயிரும். அப்போ h plus 2. 2 plus h. ஓகே. 2 plus h or h plus 2. இப்போ என்னது? ஹச்சுக்கு வந்து டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? r of f dash of a, f dash of 0. f dash of a னா a ஓட வேல்யூ 1. a ஓட வேல்யூ 1. that is equal to எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்குது. கரெக்டாமா? ஆ இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இப்போ அடுத்தது யாரை என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்போ அதனோட ஃபார்முலா l f dash of a equal to limit h tends to 0 f of a minus h minus f of a divided by minus h. இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ என்ன பண்ண இப்போ போறோம்? இதையும் a equal to 1 பண்ணணும். a equal to 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus h3 whole square minus f of 1 divided by minus h. சரி டாக்குமே? மைனஸ் f of 1ங்கிறது 1 தானே சார்? அது போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கலாம். f of 1 1 தான் கரெக்டாக. அப்போ என்னாச்சு? f of 1 1 தான். அப்போ 1 ஹோல் ஸ்கொயர் வருமா? சாரி 1 ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கணும். அப்போ என்னாச்சு? லிமிட் h tends to 0 a minus b ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2h ப்ளஸ் h ஸ்கொயர் இங்கே என்ன கிடைக்கும்? அதே தான் வரும். இது h minus 2ன்னு வரும். மைனஸ் 2 வரும். கரெக்ட். டிவைடட் பை மைனஸ் ஹெச்னு இருக்கும். அது ஒன்று இருக்குது. டிவைடட் பை மைனஸ் ஹெச். அப்போ என்னாச்சு? லிமிட் h tends to 0 minus 2h plus h square divided by minus h. அப்போ கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லிமிட் h tends to 0 மைனஸ் 1 வெளியே இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 ப்ளஸ் ஹெச்னு இருக்கும். கரெக்டாமா? இப்போ என்ன ஆகும்? ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்க. ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறீங்க. minus 1 into minus 2 plus 2 ஆயிடும். யாரு? f dash value plus 2 ஆயிடும். as per definition என்ன? ஒரு டேர்ம் வந்து f of x வந்து டிஃபரன்ஷியபிள் அட் f. சார் ஒரு நிமிஷம். ஆ 1 கேன்சல் ஆயிடும். அப்போ இதுல இருந்து நம்ம ஹெச் வெளியில விட்டுருந்தோம். -2 + h -2 + h. ஸோ h -2. சார் இங்க மைனஸ் h -2 இங்க வெளியே ஓகே அந்த மைனஸ் விட்டுறேன். இந்த மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். அப்போ as per definition, left derivative, right derivative, both values are equal, then definition of 1 is also exit and that value is equal to 2. Doubt இருக்குதாமா? சார்